வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நட்சத்திரத்துடைய வரிசையில் நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தது தான் என்ன மாதிரியான பலன்களை வந்து லைஃப்பில் என்ன வயசில் சந்திப்பீங்கன்றதை நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். முதல் நட்சத்திரமாக நான் அஸ்வினி எடுத்துக்கிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் கூர்ந்து கவனிங்க. நட்சத்திரத்துக்கு நாயகன், நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது. அப்போ அஸ்வினியில் பிறக்கிறவங்க வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. கேதுவுடைய தசையை தான் தொடங்குவீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாதம் 2, 3, 4 எதில் பிறந்ததுனாலும் கேது தசை உங்களுக்கு துவக்கம். இந்த நட்சத்திரத்துடைய முதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அடுத்தது அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய ராசி மேஷம். அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஒரு பக்கம் கேது, இன்னொரு பக்கம் செவ்வாய். நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி செவ்வாய். இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு. அந்த நட்சத்திரத்துடைய அந்த ஜனனம், நான் அஸ்வினியில் ஜனனம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதோடைய முன்ஜென்ம காரக தோஷம் அப்படின்னு கேரி ஃபார்வர்ட் ஆகிறது பார்த்தா சூரியன். ஒரு பக்கம் முன்ஜென்மத்துடைய அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிற அந்த நட்சத்திரத்துடைய அமைப்பு, எதனால் அந்த நட்சத்திரத்தை ஜனனம் எடுக்கிறீங்க, அது சூரியனுடைய ஒரு அம்சம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, அந்த நட்சத்திரம் இருக்கிற ராசி வந்து செவ்வாய். கேது, செவ்வாய், சூரியன் எல்லாமே எனர்ஜி சம்பந்தப்பட்டது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பிறக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே பொதுவாக அவங்க வாழ்க்கை பலன் எப்படி இருக்கு? திறமை, அறிவு, புத்தி. ஏன்னா அந்த நட்சத்திரம், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது குதிரையுடைய ஒரு தலை. ஸோ குதிரையுடைய ஒரு தலைனா புத்தி, அறிவு, வேகம், விவேகம், ஆற்றல். சரியான வார்த்தை வந்து அஸ்வினிக்கு வந்து ஆற்றல் தான். ஆற்றல் மிக்க மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருந்துவாங்க. ஒரு வேகமாக ஒரு விஷயத்தை முடிக்கணும், பக்காவாக ஒரு விஷயத்த சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். அப்போது அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தா அவங்க வந்து இந்த செயல்முறையில் செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய சிறந்த மனிதர்கள். ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், இல்லை ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள் பொசிஷன், ஒரு கமாண்டிங் பொசிஷன் அதை கொடுத்தாங்கன்னா சூப்பராக அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறது தான் அஸ்வினுடைய ப்ளஸ். அஸ்வினுடைய ப்ளஸ் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம். ஒர்க்குக்கு வந்து சூப்பருங்க, வேலைக்கு வந்து பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாதம் அப்படின்னா பிரெயின், ஹெட்டு, பிளானிங். ஸோ ஒரு பிளான் படி ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு கமாண்டிங் பொசிஷன், தலைமை பதவியை அனுபவிக்கிற அந்த தலைமை பதவியை தாங்கக்கூடிய தகுதி உடையவர்கள் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம். பாதம் 2 ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபேமிலி ரிலேட்டடான டிசிஷன் மேக்கிங் ப்ளஸ் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், அதுமாதிரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. அதே மாதிரி அஸ்வினி பாதம் 2 வந்து நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் அந்த அஸ்வினி பாதம் 2 கொடுத்துரும். அதே அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பாதம் 3, அதாவது அதிகமான சொத்து, சுக சேர்க்கைகள், வாகன வசதிகள், முன்னேற்றம், டிராவல், வேர்ல்டு வைட் டிராவல் பண்ணுறது, டிராவல் ஜாப் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பாதம் 3 வந்து அதிக பொருந்தும். அஸ்வினி 4வது பாதம். இது சூப்பரான ஒரு பொசிஷன் வந்து அஸ்வினி 4. அஸ்வினி 4 ஏன் அட்வான்டேஜ்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்றாங்க, இதான் அவங்களுடைய பொறுப்பு, இதை செய்தால் நாங்கள் இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் தரோம் அப்படின்னு சொன்னால் அதை சிறப்பாக செஞ்சு முடியுது. ஒரு கமாண்ட் ரிசீவ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அஸ்வினி 4. அப்போ வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டு அந்த நட்சத்திரத்தை பிறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். அவங்க என்ன துறையை சேர்த்து போகிறாங்களோ அந்த துறையில் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. சப்போஸ் பெண்கள் ஃபேமிலி ஆர் ப்ரொஃபஷன் எது எடுத்தாலுமே அதில் அவங்களுடைய ரோல் ஒரு லீட் ரோல் தான் வரும். அந்த பொறுப்பை சுமக்கிறதுலையும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுலையும் அதை வந்து திறன்பட செஞ்சு முடிக்கிறதுலையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸான மைண்ட் செட். அது எல்லா இடத்துலையும் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும். சரி, இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மைனஸை கொஞ்சம் பார்த்துடலாம். என்ன மைனஸ்? உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, நிறைய வந்து ஆற்றல். நான் என்ன சொன்னேன், சரியான வார்த்தை வந்து அஸ்வினிக்கு வந்து ஆற்றல் தான். ஒரு ஆற்றல் மிக்க மனிதன், ஆண் அல்லது பெண், எல்லா முறையில் ஆக்ஷனில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நிரூபித்து காட்டுறாங்க. நான் இதில் பெஸ்ட்டு, இந்த ஃபேமிலி டேக் கேர் பண்ண சொன்னால் நான் பெஸ்ட்டாக பார்த்துக்கிறேன், சமைக்க சொன்னால் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், ஒரு ஒர்க்கை கொடுத்தா பெஸ்ட்டாக முடிக்கிறேன், ஒரு இடத்துல போய் ட்ராவல் பண்ணி இந்த வேலையை போய் ஒரு மீட் பண்ணி இந்த கன்சர்ன் முடிச்சாகும், எஸ் கரெக்டாக பண்ணுறேன், பங்க்சுவலாக இருக்கணும், எஸ் நான் பண்ணுறேன், சின்சியராக, எஸ் நான் முடிக்கிறேன். இப்படி எல்லாமே பெஸ்ட்டை பார்க்குற அஸ்வினிக்கு அந்த மைனஸ் அப்படின்னு வரும்போது என்ன வருது அப்படின்னா, அதே மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? மற்றவங்ககிட்ட இதே மாதிரி நான் இப்படி இருக்கல, நீ அப்படி இரு, நான் அப்படி செஞ்சல, நீ அப்படி செய். அப்போ என்னுடைய ஒரு வேகத்துக்கு நீ வேகத்துக்கு ஈடு கொடு, என்னுடைய விவேகமான சிந்தனைக்கு நீ விவேகமாக சிந்தி.
நான் ஒரு பிளானை போட்டால் குறுக்கீடு செய்யாது. இதெல்லாம் அஸ்வினியுடைய மைனஸில் வருது. ஏன் மைனஸில் வருதுன்னா, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பதில்லை. இந்த வேறுபாடு இருக்கு. ஸோ அஸ்வினியோட ப்ளஸ் வந்து கொடுக்கும் வேலை, எடுக்கும் வேலை, செய்யும் முயற்சி, ஈடுபாடு, அறிவு, திறன், ஆற்றல், விவேகம், வேகம், இதெல்லாம் ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் வரும்போது தன்னை சுற்றி இருக்கிற குடும்பம், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலை ஆட்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் நான் இப்படி இருக்கேன், கொஞ்சம் கூட உங்களாம் இதெல்லாம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்து அதில் மன வேதனை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி. இது ஒரு மைனஸ். அடுத்தது கோபம். இந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய காரக தோஷம் கொண்ட நட்சத்திரம் தான் அஸ்வினி. அடிப்படையில் அது எனர்ஜி, சூரியனாலே நெருப்பு, எனர்ஜி. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய ராசி, டிஃபால்ட்டாகவே செவ்வாய் உணர்ச்சி பொங்குற ஒரு ராசி. அடுத்தது கேது. கேது வந்து ஞானக்காரகன்னு சொன்னாலும் கூட எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பொறுத்துக்க முடியுங்கிறதுக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வைக்கும். பட் அது பொறுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா வெடிக்கும். அதான் கேது. கேது வந்து ஒரு எண்டு கார்டு. ரைட்டு, முடிச்சிடலாம், இதுக்கப்புறம் இது வேணவே வேணாம், ரொம்ப தலைவலியாக இருக்குது, இந்த வேலை ரொம்ப தலைவலியாக இருக்குது, இந்த வாழ்க்கை தலைவலியாக இருக்குது, இந்த விஷயம் தலைவலியாக இருக்குது, இந்த உறவு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு முடியாமல் போராடணும். அப்போ இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், வேகமாக வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பலகீனமாக இதை இன்னொன்று பார்க்கலாம். சரி, இன்னும் வந்து எந்தெந்த வயதில் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி கேது மகாதிசை, அடுத்து சுக்கிர மகாதிசை. சுக்கிரன் வந்து சில பேருக்கு அப்படியே ஒரு செல்ல பிள்ளையா, ஏன்னா குழந்தையிலே வந்துடும், செல்ல பிள்ளையா ரொம்ப அரவணைப்போடு வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து இந்த குழந்தை பருவத்திலையும் நான் இவ்வளோ சிரமங்கள்லாம் சந்திக்கணுமா அப்படின்னு ஏங்கவும் வச்சிடும். ஏன் அதுனா சப்ஜெக்ட் டு சுக்கிரனுடைய பொசிஷன் தான். அஸ்வினியில் பிறக்கிற எல்லாருக்குமே சுக்கிர தசை ஃபேவராக இருக்கிறது இல்லை குழந்தை பருவத்தில். ஸோ அந்த சுக்கிரன் வலுவடைகிறாரா, ஹாரோஸ்கோப்பில் ஃபேவராக இருக்காருன்றதை பொறுத்து தான் அந்த குழந்தை பருவம் என்பது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதான்றது உறுதிப்படுத்தும். பட் என்னென்னா ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், சுக்கிரன் அப்படின்னா இளமைக்கு அதிபதி. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளானட் வந்து இளமைக்கு அதிபதி அப்படின்னு வரும்போது, சின்ன வயசில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 3 வயசுலேயே உங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு 23 வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம். இந்த 23 வரைக்கும் போகிறதுக்குள்ளே எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த டீனேஜில் வந்து ஒரு 14-15க்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அது என்னென்னா குழந்தை பருவத்திலேருந்து ஒரு இளமை பருவத்துக்கு திரும்புவீங்க. இந்த எனர்ஜியை வந்து அன்னிலேருந்து அது சார்ஜ் எடுக்கும், சுக்கிரன் சார்ஜ் எடுக்கும். அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட பவர், உங்களோட நாலேஜ், உங்களுடைய வேகத்தெல்லாம் ஃபீல் பண்ண வச்சிடும். அது சுக்கிரன் பண்ணிடும். இதுதான் அஸ்வினி வந்து பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர தசையில் கொடுக்குற ஒரே அட்வான்டேஜ். நிறைய பேருக்கு குழந்தையில ரொம்ப செல்லப்பிள்ளையாக வளரலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சூரிய தசை, பொறுப்பு. குறிப்பாக வந்து நிறைய பேர் அஸ்வினியில் நான் பார்த்துருக்கேன், அரசு வேலையில் ஈஸியாக நுழைஞ்சிருவாங்க. அது சூரியனுடைய காரக தோஷனால கவர்மெண்ட் சைடில் உள்ள ஆஃபீஸர்ஸ், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே அஸ்வினி உள்ள ஈஸியாக நுழைஞ்சிடும். மேஷமே பொதுவாக வந்து அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரம் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படும். மருத்துவத்துறை அஸ்வினிக்கு நல்லா ஒத்துப்போகும். பெண்கள் நிறைய பேர் மருத்துவத்துறையை வந்து தேர்வு செய்வாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எனர்ஜி ரிலேட்டடு, பயோ கெமிக்கல்ஸ், அது இது எல்லாம் எனர்ஜி ரிலேட்டட் எல்லாமே அஸ்வினிக்கு பொருந்தக்கூடியது. பொறுப்பான நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், பொறுப்பான நிர்வாகம் அதுவும் பொருந்தக்கூடியது. இதெல்லாம் தொழில் சைடில். இப்போ குடும்பம் அப்படின்னு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி வந்து எங்கே கோட்டை விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி இளம் வயசுலேயே சுக்கிர மகாதிசை. அதில் ஒரு வேளை உணர்ச்சி வசப்பட்டு தேர்வு சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. தேர்வு சரியாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே ஓகே தான், அது தேர்வை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சூரிய தசை உங்களுக்கு ரஃப்லி அந்த 20+ வந்துடும். சந்திரன் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வந்துடும். இப்போ அஸ்வினி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன், அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், அப்புறம் செவ்வாய், அப்படியே லைனாக தசைகள் வரும். அப்போது உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன போகுது அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தோட பிறவியோட ரகசியமே பிறருக்காக நீங்கள் விரும்பலையோ பிறருக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலை செய்ய வைக்கும். இந்த நாட்டுக்காக வேலை செய்யணும், அந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்ய வைக்கும். வீட்டுக்குனா வீட்டு குடும்பத்துக்காக வேலை செய்ய வைக்கும். நண்பர்கள்னா நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக உறவுகளுக்காக, யாருக்காகவோ அந்த வாழ்க்கையை வந்து வேலை செய்ய வச்சிடும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. நீங்கள் ஒரு பயணமாக வாழ்க்கையை வாழலாம். பட் அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே மற்றவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக போய் நிற்கும். இது அஸ்வினியுடைய ஒரு ப்ளஸ். மைனஸ் சொல்லிடுறேன். எப்போ வந்து நான் எனக்காக வாழணும், என் வாழ்க்கை இது,
என் சந்தோஷம் முக்கியம், என் சந்தோஷத்துக்கு நான் ஒன்று வேணும் அப்படின்னு போராடுறீங்களோ அப்போ தான் உங்களை சோதனை வந்து நிற்கும். ஏன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கானது அல்ல, அது மற்றவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது எப்போ நீங்கள் எனக்கு நான் என் சந்தோஷம் என் முயற்சி நினைக்கிறீங்களோ அப்போ தான் இது வருத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அந்த புரிதலோட இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. இது ஒரு சூப்பர் ஸ்டார் இது. அதனால் அஸ்வினி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணி கொடுக்கும், புகழோடு வாழ வைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் வச்சுங்க, ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வர பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் போய் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்தும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.